அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது மிக அற்புதமான ஒரு பதிவுங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு குலதெய்வங்களானது இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வங்களை பார்த்திங்கன்னா இப்படி ஒரு முறை வணங்குங்கள். எந்த கிரகமும் ஒன்றும் உங்களை செய்யாது. ஸோ எப்படி பார்த்திங்கன்னா அவர்களுடைய குலதெய்வங்களை வணங்கணும், என்ன முறையில் செய்யணும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே தெரிஞ்சு இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் செய்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. இருந்தாலுமே ஒவ்வொரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எப்படி வழிபடணும் அப்படிங்கிற சில விஷயங்களானது பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ தெரியாதவர்களும் பார்த்திங்கன்னா தெரிந்து கொள்ளலாம். தெரிந்தவர்களும் உங்களுக்கு ஏதாவது தவறுகள் இருந்திருக்கும், அந்த தவறுகளை பார்த்திங்கன்னா திருத்தி கொள்ளலாம். ஸோ இந்த பதிவு ரொம்பவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை எங்கேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக வந்தடையும். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குலதெய்வங்கள் என்று ஒன்று இருக்கும். குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை குலதெய்வம் என்கின்ற குலதெய்வ வழிபாட்டிற்கு பார்த்திங்கன்னா மாசி அல்லது பங்குனி மாதங்களே உரிய சிறந்த காலங்களாக சொல்லப்படுகிறது. இந்த குலதெய்வ வழிபாடு என்பது ஒவ்வொரு குலத்திற்கும் மாறுபடும். தற்பொழுது வாழ்க்கை சூழலில் பார்த்திங்கன்னா பலருக்குமே தங்களுடைய குலதெய்வம் எது, அந்த கோவில் எங்குள்ளது என்றே தெரியாமல் போய்விட்டது. இப்படி குலதெய்வம் தெரியாதவர்களும் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து வழிபட வழிகள் தெரியாமல் இருப்பவர்களுமே குலதெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த தகவலை இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எத்தனை பேர் பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை விடாமல் மாதம் தோறும் வணங்கி வரீங்க, குலதெய்வத்துக்கு சென்று வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா போக முடியாத அளவிற்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய வேலை காரணங்களாக இருக்கலாம், இல்லைன்னா பார்த்திங்கன்னா பிள்ளைகள் தனியாக இருக்கலாம், நீங்கள் இல்லையா வேறு இடத்துல எங்கேயாவது பார்த்திங்கன்னா வேலை பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது நிறைய விஷயங்களானது பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதனால் குலதெய்வ கோயிலுக்கு பார்த்திங்கன்னா மாதந்தோறும் செல்ல முடியாத சூழலானது உங்களுக்கு அமையலாம். ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி குலதெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை செல்வதை காட்டிலுமே இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அவர்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பானது. ஏன்னா அதீத சக்தி உண்டான நாள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 2 நாட்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதீத சக்தியானது இந்த பூமியில் காணப்படுது. ஸோ அப்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு எடுத்து செல்லும். ஸோ குலதெய்வங்களை வழிபடுவதனால நம்மளுடைய குலதெய்வங்கள் குலத்தை காக்கக்கூடிய அந்த சொல்லிற்கு ஏற்ப போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடும்பத்தை எப்பவுமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வைத்துக்கொள்ளும். அல்லது குலதெய்வம் கோயிலுக்கு மாதம் ஒரு முறை கண்டிப்பாக சென்று வர வேண்டும். ஒருவேளை உங்களுடைய குலதெய்வம் இருக்கும் இடத்திலிருந்து நீங்கள் வெகு தூரம் பார்த்திங்கன்னா வாழ்ந்து கொண்டு இருந்தால் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் பூஜை செய்வதற்குரிய பணத்தை பார்த்திங்கன்னா மணி ஆர்டர் அனுப்பிவிடுவதை ஒரு பழக்கமாக வைத்து கொள்ளுங்கள். அப்படி இல்லையா நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே பார்த்திங்கன்னா குலதெய்வத்திற்காக ஒரு அகல் விளக்கோ இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா தனியாக விளக்குகளை வைத்து தீபங்களை ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு அவர்களுக்கான ஒரு காணிக்கையை பார்த்திங்கன்னா மாதம் தோறுமே எடுத்து வச்சுட்டே வாங்க. அப்போது இப்படி எடுத்து வச்சுட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா எப்போதான் வருஷத்துக்கு ஒரு முறைனாவது நீங்கள் சொல்வீங்க இல்லையா, அப்பொழுது அந்த காணிக்கையை கொண்டு போய் நீங்கள் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம். அப்படி இல்லையா நீங்கள் டைரெக்டாக நம்ம கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா மணி ஆர்டர் மூலமாக சிறிய தடவை உங்களால் முடிந்த பணத்தை செலுத்தலாம். அப்படி செலுத்தும் பொழுது கோவிலில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர் உங்களது பெயர், நட்சத்திரம், ராசிப்படி அர்ச்சனை செய்து பிரசாதத்தை பார்த்திங்கன்னா அனுப்பி வைப்பார்கள். ஆனால் நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறை நேரில் சென்று பூஜைகளை செய்து கொள்ள வேண்டும். அதுதான் பார்த்திங்கன்னா தகுந்த ஒரு முறை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மாதம் தோறும் செல்ல முடியாதவர்கள் வருடத்தில் ஒரு முறையாவது அவர்களுடைய குலதெய்வங்களை சென்று பார்த்திங்கன்னா வணங்க வேண்டும்.
அதற்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வங்களினுடைய அருளை வந்து நம்மளால் வந்து பெற முடியும். ஸோ அதனால் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டுமே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி, மகிழ்ச்சி, நிம்மதி, உரிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் நடப்பது போன்றவை எல்லாமே வந்து இருக்குங்க. நமக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்தால் கூட ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் என பெரியவர்கள் ஜோதிடர்கள் சொல்வதை வந்து கேட்டிருப்போம். குலதெய்வத்தினுடைய அருளை பெற வேண்டும் என்றால் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு வந்து சென்று வழிபட்டு விட்டு வர வேண்டும். மற்ற கோவிலுக்கு சென்று பூஜைகளை செய்வதற்கும் குலதெய்வத்தை வணங்குவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசங்களானது உண்டு. மற்ற கோவிலுக்கு செல்லும் போது தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை செய்து திரும்புவீர்கள். ஆனால் குலதெய்வத்தை வழிபட செல்லும் போது கூடுதலாக ஒரு கடமையும் வந்து இருக்கிறது. உங்களது குலதெய்வம் கோயிலுக்கு சென்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைத்து படையில் போட்டு வணங்கிய பின்னரே அர்ச்சனை செய்து திரும்ப வேண்டும். இதை செய்வதே முறையான குலதெய்வ வழிபாடுகளாகும். குலதெய்வ படத்தை வாங்கி வந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து கொள்ள வேண்டும். உங்களது மணிப்பர்சில் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா அதனை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். வீடு கட்டுவதற்கும் திருமணம் செய்வதற்கும் முன்பு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வழிபட்ட பின்னரே செயலில் இறங்க வேண்டும். அவருக்கு குலதெய்வம் திருப்பரங்குன்றம் முருகன் என வைத்துக்கொள்வோம். அவர் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா குடியேறி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர் தனது குலதெய்வத்துக்கு வந்து செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை திருத்தணி முருகன் கோயிலில் வந்து செய்துவிட்டால் அது குலதெய்வத்தை வந்து போய் சேராது. ஒவ்வொரு கோயிலிலும் ஒவ்வொரு விதமான சித்தர்களினுடைய ஜீவன் அமைந்திருப்பதனால இந்த ஒரு நிலைகள் எனவே வந்து பார்த்தீங்கன்னா தனது குலதெய்வம் கோயிலுக்கு சென்றே நேர்த்தி கடனை வந்து செலுத்திட வேண்டும். குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் ஒழுங்காக வந்து செய்து கொண்டு வருகின்றார்களோ அவர்களை எந்த ஒரு கிரகமும் ஒன்றும் செய்துவிட முடியாது. குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தியானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. ஒவ்வொருவருக்குமே தெய்வங்கள் மாறலாம், ஆனால் அதனுடைய சக்தி ஒரே அளவில் தான் வந்து இருக்கும். குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை என்றால் அந்த வீட்டில் நீங்கள் எப்பேற்பட்ட மகானை வைத்து பூஜை செய்தாலுமே ஒரு புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்காது. பிற தெய்வத்தை வணங்குங்கள், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் வந்து பிற தெய்வத்தை வந்து வணங்கினாலுமே உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிய பிறகு நீங்கள் பிற தெய்வங்களினுடைய கோயிலுக்கு சென்றால் மட்டும் அந்த தெய்வத்தினுடைய புண்ணியங்கள் ஆனது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஒவ்வொருவருமே வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவோம். நம்மளுடைய குலதெய்வத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்ணை போல் வந்து காத்தருள்வார்கள். குலதெய்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வழக்கப்படி குலதெய்வத்துக்கு படையலிட்டு பிரார்த்தனைகளை வந்து செய்ய வேண்டும். சகல பிரச்சனைகளில் இருந்துமே பார்த்திங்கன்னா நமக்கு நிவாரணங்களை வந்து பார்த்திங்கன்னா தந்து அருள்வார்கள். குலதெய்வ வழிபாடு செய்வதனால அனைத்து தெய்வங்களினுடைய ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கும். அதே போல் எந்த தெய்வத்தை வழிபட்டாலுமே முதலில் பிள்ளையாரை வழிபட்டு விட்டு தான் அடுத்த ஒரு தெய்வங்களை வந்து நம்ம வழிபடுவோம். அப்படிதான் எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் முதலில் நம்ம அனைவருமே வழிபட வேண்டியது குலதெய்வத்தை தான் என்கின்றார்கள். இஷ்ட தெய்வம் என்பதோ பரிகார தெய்வங்கள் என்பதோ நமக்கு பலன்களை கொடுக்க வேண்டுமென்றால் நாம் மறக்காமல் குலதெய்வ வழிபாட்டை செய்து கொண்டே இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்ய செய்யதான் இஷ்ட தெய்வங்களோ பரிகார தெய்வங்களோ நமக்கு நன்மைகளை வந்து வழங்குவார்கள். குலதெய்வம் என்பது புராண தொடர்பு கொண்ட தெய்வங்களாக பெரும்பாலும் அமைவதில்லை. குலதெய்வம் என்பது நம்மை போலவே வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்களாகவும் நம் பூர்வீகத்தை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களையே நம் குலசாமிகளாக வந்து போற்றி வழிபட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றோம். குலதெய்வ வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு தருணத்திலுமே மகான்களும் சித்த புருஷர்களும் வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்தி கொண்டே வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் மதுரை வீரன், கருப்பண்ணன் சாமி, குலமாயி அம்மன், செல்லியம்மன் முதலிய தெய்வங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போதோ வாழ்ந்தவர்கள் என்றும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் என்றும் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கப்படுகிறது. அதே போல் குலதெய்வத்தை தினமும் வணங்க வேண்டும். குலதெய்வ கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது வந்து பார்த்திங்கன்னா சென்று தரிசிக்க வேண்டும். அமாவாசை, பௌர்ணமி முதலான நாட்களில் மறக்காமல் குலதெய்வ வழிபாடுகளை வந்து செய்ய வேண்டும். குலதெய்வ கோயிலுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு ஏதேனும் திருப்பணிகளை வந்து செய்ய வேண்டும். கோயிலை வந்து பார்த்திங்கன்னா தூய்மைப்படுத்துதல், தண்ணீர் டேங்க் அமைத்து கொடுத்தல், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம வந்து செய்து கொடுக்கலாம். குலதெய்வ கோயிலுக்கு எண்ணெய், திரி முதலியவற்றை வந்து வாங்கி தரலாம். அதே போல் நம்மளுடைய வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலுமே முதலில் குலதெய்வத்திடம் சொல்லி வழிபடுவதை வழக்கமாக கொள்ள வேண்டும்.
குலதெய்வத்துக்கு நேர்த்தி கடன் வந்து செலுத்துவதை முறையாக வந்து செய்து வர வேண்டும். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.